பாண்டிக்கோட்டை தொகுதியில இருளப்பனை நான் நிறுத்திருக்கேன். நீங்க அவனை இருளப்பனா நினைக்காம கேபிஆரா நினைச்சு உண்மையா உழைக்கணும். பாருங்கடா, என் மச்சான் நிறுத்தின ஆளுதான் இந்த தொகுதியில கண்டிப்பா ஜெயிக்கணும். இல்லன்னா மறுபடியும் இங்க இடைத்தேர்தல் தான். அது மட்டும் இல்ல, இருளப்பனை எதிர்த்து எவனாவது எலெக்ஷன்ல வேலை பாக்குறீங்கன்னு தெரிஞ்சா அப்படிலாம் நடக்காதுங்க. கண்டிப்பா இருளப்பன் ஜெயிப்பாரு. அவர்தான் எங்க எம்எல்ஏ. வணங்குறவங்களுக்கு எல்லாம் வெற்றி கொடுப்பேன்னு சொல்றாங்க. கைப்பத்தியம்மா, எங்க முயற்சி வெற்றி பெறணும். என் ராமு ஜெயிக்கணும். இது வரைக்கும் 143 நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லை. ஆனா இந்த எலெக்ஷன்ல என் ராமு ஜெயிக்கணும். அதுக்காக உனக்கு 143 சொல்றேன். கல்லுல சோறு சாப்பிடுவாங்களே, சாப்பிடணுமா? சாப்பிடுறேன். இந்த உடம்ப போட்டுட்டு உருண்டுட்டு கோயிந்தா கோயிந்தா சொல்லுவாங்களே, அப்படி செய்யணுமா? அதுவும் செய்யறேன். ஏன்னா என் ராமு ஜெயிக்கணும். கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஏண்டி மாலையாடி போடுற மாலை, அவன் செத்ததுக்கு அப்புறம் நான் போட வேண்டியதை அவன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ போட்டுட்டு வந்து நிக்கிறியா? மாப்ள ப்ளீஸ், பாவமா இருக்கு, விட்டுடுங்க. இவரை விட்டுட்டாலும் அவன் விட்டுருவானா? காலி பையன். பணக்கார விட்டு பொண்ணுங்கனாலே இந்த புறம்போக்கு பசங்க கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கிடுவான்னுவா. நான் தீனி போட்டு வளர்த்த மாடு பக்கத்து வீட்டுல போய் பாலை கொடுத்துட்டு வந்து நிக்கிறது உனக்கு பாவமா இருக்கு இல்ல மச்சான்? பசுனா சாதாரண பசுவா? காராம் பசு. ஏன் முன்னாடி அவனோட கூத்தடிக்கிறியா? வாடி வா. மச்சான், அவனுங்க எங்கேயும் போஸ்ட் ஓட்டக்கூடாது, எங்கேயும் நடமாடக்கூடாது, மக்கள் அவனுங்க சந்திக்க கூடாது. அவனுங்களை எங்க பார்த்தாலும் சரி கையத்தால வெட்டி போட்டுங்க. வாடி. என் அனுமதி இல்லாம எங்கேயும் போக கூடாது. இங்கே கடை. என் தம்பி சாகரப்ப உயிரோட இருக்கான், உன் ரூபத்துல இருக்கான். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். சார், நீங்க இவர் தான் இந்த கேபிஆர் ஆளுங்க கொளுத்தி சாகடிச்சாங்களே, இந்த தொகுதி எம்எல்ஏ வரதன், அவருடைய அண்ணன். அந்த வரதன் செத்தனால தான் இந்த இடைத்தேர்தலே நடக்குது. என்னாச்சு ராம்? போஸ்ட் ஓட்ட முடியல, சோத்துல விளம்பரம் பண்ண முடியல, எங்க போனாலும் கேபிஆர் ஆளுங்க எங்களை துரத்தி அடிக்கிறாங்கப்பா. பாருடா, இப்படி போட்டு அடிச்சிட்டானுங்க. மத்தவங்களும் என்னன்னு தெரியலடா. ராமு, இது நடக்காது. இந்த தொகுதியில எங்க பார்த்தாலும் கேபிஆர் ஆளுங்க ஆயத்தோட நிக்கிறாங்க. என்ன பண்றது சொல்லு? ஜனம் கிட்ட நெருங்க முடியல. மீறி ஜனம் கிட்ட ஓட்டு கேட்க போனா உயிரிழந்தே போவா. ராம், என்னால யாருக்கு ஆபத்து வர வேண்டாம். அப்படி வந்தா அதை தாங்குற சக்தி எனக்கு கிடையாது. ஏய் ராம், என்னாச்சு உனக்கு? நாம எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்க போறோம், அதுல பிரச்சனை வரத்தான் செய்யும். அதுக்காக பின்வாங்க முடியுமா? வெள்ளக்காரங்க எங்களை எவ்வளவு சித்திரவதை பண்ணாங்க தெரியுமா? அதுக்காரங்க பின்வாங்கணுமா? இந்த கொள்ளைக்காரன் போய் பயப்படுறிய? இந்த பையில பகல தான் அட்டூழியம் பண்றான். ராத்திரி போவோம், போஸ்டர் ஒட்டுவோம், மக்களை பார்த்து ஓட்டு கேட்போம். நல்ல ஐடியா. என்னடா ஐடியா? பகலா இருக்கட்டும், ராத்திரியா இருக்கட்டும், அவங்க பார்வை படம் நம்ம எங்கடா தங்குறது? எல்லாரும் என் பாம்பு தோட்டத்துல தங்கிக்கங்க. என்னது பாம்பு தோட்டமா? ஏங்க, இவங்க கிட்ட அடி வாங்குறது போதாதுன்னு பாம்பு கிட்ட வர கடி வாங்க சொல்றீங்களா? ஐயே, பேரு தான் பாம்பு தோட்டம், அங்க பாம்பும் கிடையாது, பள்ளியும் கிடையாது. நீங்க அங்க போய் தங்குங்க, யாரும் வரமாட்டாங்க, நல்ல பாதுகாப்பான இடம். ஓகே. நான் தான் இந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு வாழவும் முடியாம சாகவும் முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். நீ இதை அனுபவிக்க வேண்டாம். கிளம்பு. துணியெல்லாம் கூட ரெடி எடுத்து வச்சிருக்கேன். அப்ப மாமா உங்களை நான் பழுத்து போன மட்டமா? என்ன பரநிலை முடிஞ்சா என்ன, பாடையில கட்டினா என்ன? ஆனா நீ வாழ வேண்டிய குறுத்து. இனிமே இந்த சுடுகாட்டுல உனக்கு வேலை இல்லை. வா போலாம். என்ன இப்படி பாக்குறீங்க? கோயில நீங்க தானே எனக்கு எப்படி சொன்னீங்க, ஒரு பொண்ணு எதை விட்டாலும் பூவையும் பொட்டியும் தவற விடக்கூடாதுன்னு. அதனாலதான் இங்க வந்திருக்கேன். நீங்க பாக்குறதுல அர்த்தம் இருக்கு. நம்ம 2 பேருக்கிடையே பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்ல. நீங்க அவர் பொணமாயிட்டு தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் அந்த பொணத்தோடயே வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கை மாதிரியே இந்த பொண்ணோட வாழ்க்கை ஆயிடக்கூடாது. நம்ம பையன் ராம கையால பூவையும் பொட்டியும் வச்சு விட சொல்லுங்க.
எல்லாரையும் விட்டுட்டு வரியே, அந்த அளவுக்கு என் மகனை நம்புறியா? நம்புறேன். ராமுதான் என் வாழ்க்கை நம்புறேன். அம்மா அம்மா, இதான் நம்ம பையன். வணக்கம்மா. வணக்கம். அம்மா, இவங்க எங்க வந்தா? அதான் நீ என்ன இங்க? ஏய், அம்மா, நான் எனக்கு எல்லாம் தெரியும்டா. என்ன? இனிமே அந்த பொண்ணு இந்த வீட்டுல தான் இருக்க போறா. இங்கயா? ஆமா. என்ன சொல்றீங்க நீங்க? லதா, வேணா, இந்த எலெக்ஷன் டைம், அப்புறம் இதை வச்சு மாமா ப்ராப்ளம் பண்ணாருன்னா அப்புறம் நல்லா இருக்கா சொல்லிட்டேன். என்ன எதையும் சந்திப்பேன்னு சொன்னேன்ல, இதையும் சந்திக்கணும்பா. சந்திக்க முடியாது கேஸ். நீ உள்ள வாமா. ஏம்மா, இல்லையா? நீ உள்ள வா. நான் சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பணும். அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. நான் வரேன். நான் வரேன்ப்பா. போயிட்டு வாங்க. உள்ளே கூட்டு போங்க. நீ உள்ள வாமா. உள்ளயா? ஏய், பேசாத. என்ன கூட்டு போங்க உள்ள. பாத்தியா மச்சான் கேவலத்தை? உன்னோட பிறந்தவளும் சரியில்லை, உனக்கு பிறந்தவளும் சரியில்லை. எங்கப்பா என் பொண்ணை கொண்டு போய் விட்ட? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். எங்க போயிடுவா? ஏய், அவ எங்க இருந்தாலும் சரி, யாரோட கூத்தடிச்சாலும் சரி, எல்லாரையும் வெட்டி போட்டுட்டு அவளை தூக்கிட்டு வாங்க. சித்தப்பா, நீங்க மயில்சாமி, கிங் காங் எல்லாரும் கூப்பிட்டு காரையூர், மேலத்தானியம், கீழ்த்தானியம் எல்லாம் பாத்துங்க. நானும் லதாவும் ராராபுரம் மத்த ஏரியாலாம் பாத்துக்கிறோம். ஓகே, பத்திரம். ஓகே. ஜெயா, நீங்க அவங்களோட போங்க. என்னங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா ஓட்டு போடுவாங்க இல்லை பயமா இருக்கு. எனக்கு ஈட்டில குத்துறாதானே நீங்க வேண்டி கட்ட முடியும். சாத்தான் பசங்க எங்கேயும் ஓட்டு கேட்காம பாத்துங்க. இன்ஸ்பெக்டர், எங்கட எங்கேயும் தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயும் காணா. தொகுதி மாதிரி ஓடி போயிட்டாங்க போல இருக்கு. எலெக்ஷன் அன்னைக்கு குவின்னு வந்து குத்திர போறாங்க. துப்பாக்கியில குண்டு நிறைய இருக்குல்ல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எதுக்கே நான் தானே. இல்ல எதிர்க்க நிக்கிறேன், அதுக்காக சொல்றேன். நீங்க நிம்மதியா சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க. அப்ப வாங்க சாப்பாடுக்கு ரெடி பண்ணலாம். அப்ப வாங்க குடிச்சிட்டு படுத்துடலாம். எலெக்ஷன் ஏற்றாதியா? சரிதான் வாங்க. இவ அப்ப நம்ம கிட்ட கை நீட்டி காசு வாங்குறான். இவ நம்ம விரோதிக்காக கைய கும்பிட்டு ஓட்டு கேட்கிறான். எங்கடா அந்த பைய? எங்கடா லதா? லதாவா? என்ன சார் நீங்க? எங்க காலேஜ்ல ஏகப்பட்ட லதாலாம் இருக்காங்க. ஏலதா, பீலதா, சீலதா, ஜெயலதா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, உங்க லதாவுக்கு இன்ஷியல் இருக்க? ஏடா, பெத்த அப்பா என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு இனிஷியல் கேக்குறியா? டேய் காளி, போடுறா இவனை. நைட்டு ஓட்டு கேட்டு மார்னிங் இந்த இடத்துல அசம்பல் ஆட சொல்லிருக்காங்க அவங்ககிட்ட. இன்னும் வரல பாருங்க. ராம், நீ ஒண்ணும் கவலைப்படாத, நிச்சயமா வந்துருவாங்க. ராம், ஜெயா, மயிலு, கிங்க எல்லாமே கேபிஆர் ஆளுங்க கிட்ட மாட்டிட்டாங்கடா. ஓஷ், நான் பாத்துறேன். ஏய் ராம், நீங்க போக வேணாம். ஆமா ராம், லதா சொல்றது கரெக்ட் தான். எலெக்ஷன் முடிய வரைக்கும் நீ யார்கிட்டையும் மாட்டிக்க கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். அங்க சித்தப்பா இருக்கார்ல, அவரு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிப்பாரு. சொல்ல போறியா இல்லையாடா? நான் சொல்றேன்.
உங்க வீட்டு பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். என் கனவெல்லாம் நாசமா போச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எனக்கு மட்டும் உயிர் பிச்சை கொடுங்க, நான் காட்டி கொடுக்கிறேன். அவன் எங்க இருக்கான்னு நான் காட்டி கொடுக்கிறேன். என்ன சொல்ற? அவன் எங்க இருக்கான்னு சொல்லிடு. உனக்கு துரோகம் செஞ்சவன் உன்னோட சேர்த்து வைக்கிறேன். எழுந்துருமா. உங்க காதல நான் வாழ வைக்கிறேன். எங்க இருக்காங்கன்னு சொல்லு. நான் துப்பாக்கி ஷூட்டிங்ல கோல்ட் மெடலிஸ்ட் ஜாக்கிரதை. யா மோ ஏய் நீ எப்படி வேட்டி கட்டற நான் பாக்குறேன். ஏ டண்டன அசைய கூடாது. சீக்கிரம் 1000 ரூபாய் போல இருக்கு.